கற்பனை வெற்றிக்கு சாத்தியமா? பறவைகளை போல வானத்துல பறக்க முடியுமான்னு ஒரு மனுஷன் கற்பனை செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் உருவெடுத்திருக்கு. தொழிலாயினும் வணிகமாயினும் சேவையாயினும் தொடங்குவதற்கு முன் நீங்கள் கற்பனை செய்தே ஆக வேண்டும். தனிமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புத்தகமே சிறந்த நண்பர்கள். காதில் ஹெட்போன் மாட்டுவதை நிறுத்திவிட்டு கற்பனையை விதையுங்கள். நியூட்டனுக்கு புவியீர்ப்பு விசையின் யோசனை அவரது தலையில் விழுந்த ஆப்பிள் மூலம் வரவில்லை. மாறாக அது ஏன் உங்களையே மறந்து கற்பனை செய்யாதீர்கள். திட்டம் இல்லாத செயலோடு கலக்காத கற்பனை நிறைவேறாது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கற்பனை வெற்றிக்கு சாத்தியமா? நம்மால் கற்பனை செய்ய முடிகின்ற எது ஒன்றையும் நம்மால் உருவாக்க முடியும். மனிதனின் சிந்தனையில் யோசனை உருவாகுகிறது. யோசனை கற்பனையை உருவாக்குகிறது. கற்பனை திட்டத்தை தருகிறது. திட்டம் உழைப்போடும் முயற்சியோடும் சேரும்போது குறிக்கோள் நிறைவேறுகிறது. பறவைகளை போல வானத்தில் பறக்க முடியுமான்னு ஒரு மனுஷன் கற்பனை செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் உருவெடுத்திருக்கு. 40 கோடி இந்தியர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீள வழி இல்லையா என்று யோசிக்கிறார் காந்தி. தான் அதற்காக உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உழைப்பதற்காக கற்பனை செய்கிறார். அப்படி கற்பனை செய்யும் போது மக்கள் ஆதரவாக திரண்டு வருவதாகவும், ஆங்கில அடக்குமுறையை ஒழிப்பதாகவும், பல்லாயிரக்கணக்கானோர் சிறை செல்வதாகவும் கற்பனை செய்கிறார். நாம் இப்படி செய்தால் மக்கள் இப்படி செய்வார்கள், அரசு இப்படி செய்யும், நாம் எப்படி செய்து வெற்றி கொள்ள வேண்டும் என்று கற்பனையில் திட்டம் வகுத்தார். கற்பனையை செயலாக அமல்படுத்தினார், வெற்றி பெற்றார். உங்கள் வீட்டை கட்ட வரைபடம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீங்கள் சாதிக்க கற்பனை ரொம்ப முக்கியமானது. சிலை வடிக்கும் சிற்பியும் ஓவியம் தீட்டும் கலைஞனும் தாங்கள் படைக்கும் கலை வடிவத்திற்கு மனதில் ஒரு கற்பனை வடிவம் கொடுத்து அதை நன்கு மனதில் பதிய வைத்து கொண்டுதான் தங்கள் படைப்பை முயற்சி செய்து தொடங்குவார் அல்லவா? தொழிலாயினும் வணிகமாயினும் சேவையாயினும் தொடங்குவதற்கு முன் நீங்கள் கற்பனை செய்தே ஆக வேண்டும். காதில் ஹெட்போன் மாட்டுவதை நிறுத்திவிட்டு கற்பனையை விதையுங்கள். கற்பனைகளை வளர்க்க நல்ல நல்ல புத்தகங்களை தேடி வாசிக்க வேண்டும். புத்தகம் மனிதனை முழுமையாக்குகிறது. ஒரு புத்தகம் உங்களிடம் இருந்தால் 1000 நண்பனுக்கு சமம் என்பார்கள். தனிமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புத்தகமே சிறந்த நண்பர்கள். புத்தகங்களை படிக்கும்போது அது நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. அதில் வரும் கதாபாத்திரங்களை நாமே கற்பனை செய்து பார்க்கிறோம். இனி கைபேசியை தகர்த்திவிட்டு புத்தகங்களை கையில் எடுங்கள். நியூட்டனுக்கு புவியீர்ப்பு விசையின் யோசனை அவரது தலையில் விழுந்த ஆப்பிள் மூலம் வரவில்லை. மாறாக அது ஏன் கீழே வந்தது, அதற்கு பதிலாக ஏன் மேலே செல்லக்கூடாது என்று அவர் செய்த கற்பனையின் விளைவுதான். இந்த உலகத்தில் புதிதாக தோன்றிய அனைத்தும் ஒரு சிறிய கற்பனையுடன் தான் தொடங்குகிறது. இந்த கற்பனை உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் அல்லது உருவாக்க விரும்புகிறீர்கள் என்பதை இப்போது கற்பனை செய்ய தொடங்கினால் உங்கள் இலக்கை அடைய இதுவும் ஒரு பாதையை காண்பிக்கும். அதற்கு மிகுந்த மன உறுதியும் கடின உழைப்பும் தேவை. மற்றவர்கள் உதாசீனப்படுத்தினாலும் உங்கள் இலக்கில் உங்கள் கவனம் கொள்ளுங்கள். அடுப்பில் இருந்த உருளைக்கிழங்கில் இருந்து வெளியேறிய நீராவி ஒரு பொருளை மேல் நோக்கி தள்ளுமே, ஆனால் அதே நீராவி அதே பொருளை முன்னோக்கி தள்ளும் என்று கற்பனை வைத்து ரயில் என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட ஜேம்ஸ் வாட் கதை கூட கற்பனையின் பிறப்பிடமே. கற்பனைக்கு எதிரான கதைகள் சில உலகில் வழங்கி வருவது உண்மைதான். உங்களையே மறந்து கற்பனை செய்யாதீர்கள். திட்டம் இல்லாத செயலோடு கலக்காத கற்பனை நிறைவேறாது. ஆனால் திட்டமிடுவதற்கும் செயல் அடிப்படை கற்பனைதான். கற்பனை செய்யுங்கள். கற்பனை திறன் 2 விதமான வடிவங்களில் செயல்படுது. ஒன்று, பழைய கோட்பாடுகளையும் யோசனைகளையும் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து புதிய படைப்புகளை உருவாக்குவது. இன்னொன்று, முற்றிலும் புதிய யோசனைகளை அறிமுகப்படுத்துவது. இந்த 2 வகையான கற்பனை திறனும் உங்களுக்கு சம அளவில் மதிப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கற்பனை திறனின் செயல்பாடு எங்கு முடிவடைகிறது, மற்றதன் செயல்பாடு எங்கே தொடங்குகிறது என்று பிரித்துணர முடியாதபடி இவை இரண்டும் இணைந்தே செயல்படுகின்றன.
உதாரணமாக ஜெஃப் பெசோஸ் என்பவர் Amazon.com குறித்த யோசனையை உருவாக்கிய போது அவர் தனது அனுபவம், கல்வி மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி அதை உருவாக்கினார். அந்த நிறுவனத்தின் பெயர் எங்கிருந்து வந்தது? அந்த புத்தக கடைக்கு Amazon.com என்று பெயரிட்டதற்கான காரணம் என்ன? அக்கடையின் வெற்றியில் அந்த பெயர் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது? அந்த பெயரை தேர்ந்தெடுத்தது அவருடைய ஒருங்கிணைக்கும் கற்பனையா அல்லது படைப்பு திறன் கூடிய கற்பனையா? அது பற்றி நமக்கு கவலை தேவையில்லை. உங்கள் கற்பனை திறனை ஒருங்கிணைப்பு கற்பனை திறனாகவும் படைப்பு ஆற்றல் மிக்க கற்பனை திறனாகவும் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தும் பொழுது ஒரு மகத்தான வெற்றியாளனாக மாறுகிறீர்கள். எப்போதும் உற்சாகம் உங்களோடு இருக்கட்டும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.